Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 5 exercise 5.3ல 7th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா find the equation of a line through the given pair of points. அதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னாலே நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கு, ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் இருக்கு, அவ்வளோதான். இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? x1 y1 x2 y2 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்னது ஞாபகம் இருக்கா? x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலால வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1. இது இங்கேயும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபார்முலாவை நம்ம பண்ண போறோம். சரிங்களா? இதை இப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம், உங்க இஷ்டம். ஓகே, இடம் மாத்தி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x இதுதான் x1 y1 x2 y2. x அப்படியே தான் இருக்கும். x minus x1 என்னது 2 by x2 என்னது minus 1 by 2. ஃபார்முலா மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 is equal to y minus y1 வந்து minus 2. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இங்கே இருக்குது, அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், டேரெக்டாக எழுதிக்கிறேன். ப்ளஸ் 2 by y2 minus y1. சாரி, இது y2 இல்லையா? அப்போ இங்கே என்ன இருக்குது? y minus y1 வந்து 2 by 3ன்னு இருக்குங்க. சாரி, அப்போ இங்கே மைனஸ் அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன். y minus y2 என்னது 2 by 3. சரிங்களா? சாரி, y1 வந்து 2 by 3. அடுத்து by y2 minus y1. y2 வந்து minus 2, ஃபார்முலா மைனஸ், y1 வந்து 2 by 3. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. x minus x1, x அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். x1 வந்து என்னது 2 by x2 minus x1. x2 வந்து என்னது minus 1 by 2, ஃபார்முலா மைனஸ், x1 வந்து 2 equal to y minus y1. y அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். y1 வந்து என்னது 2 by 3 by y2 வந்து minus 2, ஃபார்முலா மைனஸ், y1 வந்து என்னது 2 by 3. அவ்வளோதான். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு x minus 2 by, இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இங்கேயே முடிச்சிடணும். எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எல்சிஎம் எது வேணால் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 1 வந்து இதோட மல்டிப்ளை ஆகும்போது அப்படியே மைனஸ்னு அப்படியே தான் வரும். 2 into 2 வந்து -4 வரும் பை இந்த ரெண்டு டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும். இது கொஞ்சம் பெரிய டினாமினேட்டராக போட்டுக்கோம், இதுக்கு அது கீழே இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். இங்கே 2/3 ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? இது இதோட மல்டிப்ளை ஆகும். அப்போ 3y minus 2/3 வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இது மல்டிப்ளை ஆகும்போது 3 into -2 வந்து -6 minus 2/3. இதை கொஞ்சம் பெரிய டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். x minus 2 by -1 -4 வந்து -5/2ன்னு வரும். ஈக்குவல் டு, இங்கே எதுவும் மைனஸ்லாம் பண்ண முடியாதனால அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பண்ணலாம். -6 -2 வந்து -8/3. இப்போ டபுள் டினாமினேட்டர் இருக்குது, ஞாபகம் இருக்கா? டபுள் டினாமினேட்டர் இருந்தால் நம்ம எப்படி பண்ணுவோன்ட்டு, அதாவது எப்படி பண்ணுவோன்னு பாருங்கள். இல்லைனா இது இதோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே பண்ணிக்கலாமா? இல்லைனா இது இன்டூ பண்ணணும், நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது அப்படியே இதோட மல்டிப்ளை ஆகும், இது அப்படியே இது மல்டிப்ளை ஆகும். இல்லை உங்களுக்கு அப்படி வேண்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் கூட பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பாருங்கள். x minus 2, அதாவது இது ரெசிப்ரோக்கல் ஆகுமா? அப்போ இன்ட்டு 2 by -5 அப்படியே வரும். ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் 3y minus 2/3 இன்ட்டு ஆகிடும். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். 3 by -8. இங்கே தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணணும். 2 into x 2x, 2 into -2 -4 by -5 is equal to, இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டேரெக்டாக 3y minus 2 by -8 மட்டும்தான். இப்போ சிங்கிள் டினாமினேட்டர் ஆயிடுச்சு, ஒரே ஃப்ராக்ஷன் ஆனதுனால இப்படி டேரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ -8 into 2x minus 4 is equal to -5 into 3y minus 2.
இப்போ -8 இதுக்கு 2 கூட மல்டிப்ளை பண்ணணும், -5 இது 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். -8 × 2x வந்து -16x வரும், -8 × -4, minus into minus plus 8 4s are 32. அடுத்து -5 × 3 வந்து -15y, அதே மாதிரி minus into minus plus 5 2s are 10. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துட போகிறோம், எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். -16x, -15y இந்த பக்கம் வந்தால் +15y ஆகிடும், 32 எழுதிக்கலாம், +10 இந்த பக்கம் வந்தால் -10 ஆகிடும், ஈக்குவல் டு 0. அடுத்து இப்போ ஆர்டராக பண்ண போகிறோம். -16x + 15y, 32 - 10 பார்த்தீங்கன்னா -22 வரும், +22 வரும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல சம். ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து மைனஸ்லேயே இருக்கக்கூடாது, ப்ளஸில் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் மைனஸ் பண்ணணும். அதாவது என்ன ஆகும்னா மைனஸில் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, மைனஸில் இருக்கிற டேர்ம் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிற டேர்ம் எல்லாம் மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இது தான். 16x - 15y - 22 ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள், சரிங்களா? அடுத்து இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது இந்த சம்மில், அதுவும் போட்டுடலாம். இன்னொரு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2, 3 and -7, -1. அதே மாதிரி தான் x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வேணும்னா நான் வந்து இந்த பக்கம் y அந்த பக்கம் x வச்சு போடுறேன், புக்கில் இருக்கிற ஃபார்முலா மாதிரி. y - y1 / y2 - y1 is equal to x - x1 / x2 - x1. இப்போ y minus y1 பார்த்தீங்கன்னா 3 y2 - y1 -1 -3. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் கூட மறந்துடாதீங்க. அடுத்து x minus x1 வந்து 2 x2 வந்து -7 x1 வந்து 2. அவ்வளோதான், இது சிம்பிளாக முடிஞ்சிடும். y - 3 -1 -3 வந்து -4 is equal to x - 2 -7 -2. சேம் சைன், ஆட் அண்ட் ரைட் த சேம் சைன். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். -9ஓட y - 3 மல்டிப்ளை ஆகுது, -4ஓட x - 2 மல்டிப்ளை ஆகுது. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -9 × y -9y -9 × -3 -into plus 9 3s are 27. அடுத்து -4 × x -4x -4 × -2 வந்து +8 ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுவும் இந்த பக்கம் வரணும், இதுவும் இந்த பக்கம் வரணும். இப்போ -9y -4x இந்த பக்கம் வரும்போது +4x ஆகிடும். அடுத்து -27 +8 இந்த பக்கம் வரும்போது -8 ஆகிடும். ஆர்டராக எழுதிக்கிறேன், x y இதை கூட ரெண்டுத்தையும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அப்புறம் தான் y எழுதணும். -27 -8 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு பாருங்கள், சேம் சைனாக இருக்கா, ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எழுதணும் இல்லைங்களா? சாரி, நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் பாருங்கள். -9 × -3 வந்து மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் வரும், இங்கே சாரி ப்ளஸ் வரும். ஓகே, ஒரு சைன் விட்டதுனால இங்கே ஆன்சர் மாறுது பாருங்கள். இப்போ 27 - 8 பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் +19 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன். சாரி ஃபார் த மிஸ்டேக். அதாவது -9 × y பண்ணும்போது -9y -9 × -3 இல்லையா, மைனஸ் ப்ளஸ் வரும், 9 3s are 27. இங்கே மட்டும் ப்ளஸ் மாறுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நல்லா இந்த சம் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம், சரிங்களா? கால்குலேஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்கும் வராது, கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.